கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அற்புதமான காலை வேளையிலே நான் உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஷார்ட்ஸ் வீடியோவாய் போட்டு கொண்டு இருக்கிறோம். கேளுங்கள், கவனியுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். மத்தேயுவின் சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, வருத்தம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, பாரம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்ல முடியாது யாருமே. எல்லார்கிட்டையும் வருத்தம்னு ஒன்று இருக்கும், பாரம்னு ஒன்று இருக்கும். அப்போ எல்லாரையும் வர சொல்லுகிறார் இயேசு. எல்லாரையும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ பாருங்க, அவரிடத்தில் வரும்பொழுதோ எல்லாருக்கும் இளைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறார் என்பதை வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஆங்கில வேதாம புஸ்தகத்தில் வாசிப்பீர்கள் என்றால் ஹோலி பைபிள், NIV பைபிள், கிங் ஜேம்ஸ் பைபிள், அதிக இங்கிலீஷ் பைபிள்லாம் இருக்குது. ஆனால் ஹோலி பைபிளில் வாசிப்பீர்கள் என்றால் அண்ட் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், என்னிடத்தில் வா, நான் உனக்கு ரெஸ்ட்டு தரேன்னு கர்த்தர் சொல்கிறார். ரெஸ்ட்டுனா எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள், எப்பேற்பட்ட ஆளுக்கும் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, ரெஸ்ட்டுனா என்ன தெரியும். ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வருதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, போய் அந்த ரூமில் போய் என்ன பண்ண, ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா, அப்புறம் பேசுவோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ண, வா, அப்புறம் பேசுவோம் என்றே சொல்லுவோம். அப்போ ரெஸ்ட் என்பது எல்லாருக்கும் புரியும். பாருங்கள், அப்போ இயேசு கிட்ட வரும்பொழுதோ வருத்தத்தோடு பாரத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் வரும்பொழுதோ என்னவா இருக்கும் என்றால், அவர் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை சொல்லுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் விசுவாசிக்கும் பொழுதோ நமக்கு அவர் ரெஸ்ட் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாரையும் வர சொல்லி இருக்கிறார். இந்த மதம் அந்த மதம் அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லாரும் வரும்பொழுதோ நான் உனக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். அப்போ அவருடைய ரெஸ்ட் மிக பெரியதாக இருக்கும் என்பதை சொல்லுகிறேன்.